கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நயன்தாராவோட சம்பளம் 3.5 கோடியாம். ராஜாராணி ஆரம்பம் படங்கள்ல நயன்தாரா நடிச்சப்போ அவங்களுக்கு பெரிய சம்பளம் கிடையாது. ரீஎன்ட்ரின்றதுனால முன்னணி ஹீரோக்களோட பட வாய்ப்பு கிடைச்சா போதும்னு அந்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சாங்க. ஆனா அப்படி அவங்க நடிச்ச 2 படங்களுமே ஹிட் அமைஞ்சதுனால நயன்தாராவோட ரீஎன்ட்ரி சூடு பிடிச்சது. அதனால அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச இது கதிர்வேலன் காதல் படத்துல நயன்தாராவோட நடிக்கணுன்றதுக்காகவே அவங்க கேட்காமலேயே சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுத்தாரு உதயநிதி. அதுக்கப்புறம் அவங்கள அனாமிகா படத்துக்காக புக் பண்ணின தெலுங்கு பட நிறுவனம் 2 கோடியா நயன்தாராவோட சம்பளத்தை ரவுண்டு பண்ணுச்சு. ஆனா அப்படி எந்த படங்களுக்காக நயன்தாராவோட சம்பளம் உயர்த்தப்பட்டுச்சோ அந்த 2 படங்களுமே எதிர்பார்த்தபடி வெற்றி அடையல. இருந்தாலும் ஏறின சம்பளத்தை இறக்கல நயன்தாரா. அதுக்கப்புறம் நண்பேண்டா மாஸ் படங்கள்ல நடிச்ச போது 2.5 கோடியா தன்னோட படக்கூலியை உயர்த்தினவங்க இப்போ தனி ஒருவன் நானும் ரவுடி தான் காஷ்மாரோ படங்களுக்காக 3 கோடி வாங்கியிருக்காங்களாம். இந்த நிலையில இப்போ சில தெலுங்கு படங்கள்ல கமிட் ஆகி இருக்கும் நயன்தாரா 3.5 கோடியா சம்பளத்தை வாங்கியிருக்காங்களா. தெலுங்கு சினிமாவில இந்த தொகையை கொடுக்க தயாரா இருந்த போதும் தமிழ்ல தான் 3 கோடியே ஜாஸ்தின்னு சில தயாரிப்பாளர்கள் இழுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால அடுத்தபடியா நயன்தாராவோட கவனம் தெலுங்கு பக்கம் திரும்பி நிக்குது.